நீங்க சக்சஸையும் ஹாப்பினஸையும் தனித்தனியா பாக்குறீங்க. ஏதாவது போய் சேர்ந்தாதான் ஹாப்பினஸ், அந்த சக்சஸை போய் அடைஞ்சாதான் ஹாப்பி அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன பொறுத்தவரையும் அந்த போற ஜேர்னி தான் ஹாப்பி. சக்சஸையும் ஹாப்பினஸையும் ஒரு இடத்துல பிளெண்ட் பண்ண முடியும்னா அது நீங்க புரிஞ்ச விஷயத்தை செஞ்சா மட்டும்தான் முடியும். பாலு சார்ட்ட ஒரு பெரிய பண்பு இருக்கு. என்னன்னா யாரை பத்தியுமே எங்குமே நெகட்டிவாவே பேச மாட்டாங்க, பிளேம் பண்ண மாட்டாங்க யாரையுமே. நாங்க எங்க ரோட்ல பேசிட்டு ஒரு மனுஷன்ற 100 நெகட்டிவ் இருக்கும், ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் பத்தி மட்டும்தான் சார் பேசுவாங்க. அதுதான் என்னோட புக்கோட அடிநாதம். உங்ககிட்ட 100 மைனஸ் இருக்கட்டும், ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு பிளஸ் இருக்கும். அந்த பிளஸ் முடிக்க நீங்க லைஃப்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு தலைமுறையையும் அந்த தலைமுறையோட தலையெழுத்தை மாத்திரத்துக்கு ஒன்று வருவாங்க. அது என் தலைமுறையில நான் தான் ரொம்ப கன்ஃபார்மா பண்ணிட்டேன். இங்க இருக்கிற நிறைய பேர் ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க தலைமுறையோட தலையெழுத்தை மாத்தினவங்க தான். இன்னைக்கு என்னோட விஷயம் என்னன்னா, மினிமம் ஒரு 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட தலைமுறையோட தலையெழுத்தை மாத்தணும். அது நான் மட்டும் தனியா கண்டிப்பா முடியாது. அதுக்கு ரோட்டரி சங்கங்களோட ஒத்துழைப்பும், பள்ளிகளோட ஒத்துழைப்பும், உங்க எல்லாரோட ஒத்துழைப்போட அந்த இலக்கை அடையுங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவை நிறைவு செய்கிறோம்.